எடுத்துக்கொள்வோம் சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். சகரியா 2:10. சீயோன் குமாரத்தியே, நீ கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் வந்து நம் நடுவில் வாசம் செய்தா அந்த மனிதனுடைய நிலை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. ரொம்ப தைரியமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். எதை குறிச்சும் பயப்படணும்னு அவசியம் அல்ல. ஞானமாய் காரியங்களை செய்வான், புத்தியாய் நடப்பான். ஒவ்வொரு காரியமும் வெற்றியாக, ஜெயமாக, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, மன நிறைவோடு, பரிபூர்ணத்தோடு அவனுடைய வாழ்க்கை கடந்து வரும். கர்த்தர் அவனுக்கு துணையாக இருந்தா. அல்லேலூயா. உலகத்தின் பார்வையில் அது ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது மிக சிறந்ததாக இருக்கும். இதோ நான் வந்து உன் நடுவில் நான் வாசம் பண்ணுவேன். பரிசுத்த வேதத்தில் 3 பேர் இந்த இயேசுவை தன் நடுவில் கொண்டு வந்தாங்க. முதலாவது இட் வாஸ் பர்த்திமேயு. முதலாவது யாரு? பர்த்திமேயு. ஆமென். கர்த்தர் வந்து நடுவில் வாசம் செய்யணும். முதலாவது he never gave up. அவனுடைய முயற்சியை அவன் விடலை. 2வது, கர்த்தர் நம் நடுவில் வந்து வாசம் செய்ய வேண்டும் என்றால். 2வது, சரண்டர் ஃபுல்லி. உன்னையே முழுமையுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணி, அல்லது உன்னையே முழுமையுமாக ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. அல்லேலூயா. நாம் எடுத்துக்கொள்வோம் மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு, அதாவது ஆண்டவராகிய இயேசு அவரை எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்கள் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து, ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாய் இருக்க கூடாமற் போயிற்று. பின்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எழுந்து அவர் இருந்த இடத்திலிருந்து அவர் புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்கள் எல்லைகளுக்குள்ளாக அவர் போய் ஒரு வீட்டிற்குள்ளாக அவர் பிரவேசித்தார். தீரு சீதோன். ஆமென். இந்த இடம் லெபனான் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பட்டணங்கள். இந்த பட்டணம் கர்த்தரை வெறுக்கக்கூடியவர்கள் இந்த பட்டணத்தில் இருக்கிறாங்க. பாவத்தை தண்ணியை போல குடிப்பதே, தண்ணீர் எப்படி ஒரு மனிதன் குடிப்பானோ அது போல பாவம் செய்யக்கூடியவர்கள் இந்த தீரு சீதோன் பட்டணத்தில் மிக மிக அதிகமாக இருக்கக்கூடியவர்கள். இந்த பட்டணத்திற்குள்ளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கடந்து போகிறார். வாசிப்போம் 25ஆம் வசனத்திலிருந்து. அப்படியே அவர் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து அந்த வீட்டுக்குள்ளாக இருக்கும்போது அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் என்ன செஞ்சா? விழுந்தாள். அந்த ஸ்திரீ சீரோபோனிக்கியா தேசத்தால் ஆகிய கிரேக்க ஸ்திரீயா இருந்தாள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவள் கானானிய ஸ்திரீ. அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ, அவர் சொல்றா, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றான். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நீ சொன்ன இந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். அவள் தன் வீட்டுக்கு வந்தபோது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் அவள் கண்டாள். இதோ நான் உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன். முதலாவது, இந்த பர்த்திமேயு இருக்கிற இடத்துல ஆண்டவர் வந்தார். 2வது, இயேசு இருக்கிற இடத்துல இவ போனார். அல்லேலூயா. முதலாவது, பர்த்திமேயு இருந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கடந்து வந்தார். 2வது, இயேசு இருக்கிற இடத்திற்கு இந்த ஸ்திரீ வந்தார். இங்க நம்ம பார்த்தோம் சம்திங் சோ அன்யூஷுவல், ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம். என்ன, நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நம்பர் 1, தீரு சீதோன்
பட்டணங்களில் எல்லைகளுக்குள்ளாக அவர் போகிறார். நல்லா கவனமாக கேளுங்க. நான் முன்னாடியே உங்களுக்கு இதனுடைய அர்த்தத்தை சொன்னேன். இந்த அர்த்தத்தை சொன்ன கடவுளை அறியாதவர்கள், கடவுளை அறிந்தும் அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், பாவத்தை தண்ணீரை போல குடிக்கக்கூடியவர்கள், பாவம் மிகுதியா இருக்கக்கூடியவர்கள், அந்த இடத்திற்கு ஆண்டவராக இயேசு கடந்து போகிறார். ஒரு வீட்டுக்குள்ளாக போய் அந்த இடத்துல வீட்டுக்குள்ளாக இருக்கிறார், யாருக்கும் தெரியக்கூடாது என்று. அந்த வீட்டுக்குள்ளாக இருக்கும்போது இந்த ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ, இவ தேடி கண்டுபிடிச்சி ஆண்டவராக இயேசு இருக்கிற இடத்திற்குள்ளாக அவ வந்து ஆண்டவராக இயேசுவே, எப்படியாவது என் பிள்ளைய நீங்க விடுதலை செய்யுங்க, என் பிள்ளை பிசாசினால வேதனைப்படுகிறார். அப்ப ஆண்டவர் ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன வித்தியாசமான காரியம்? முதலாவது, பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், அதுக்கு பிற்பாடு மற்றவங்க எல்லாம் திருப்தி அடையட்டும். அப்படின்னா நல்ல கவனமா கேளு. அப்படின்னா இவர் எங்க போயிருக்கணும்? இஸ்ரவேல் ஜனங்களை தேடி போயிருக்கணும். அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களை தேடி போகணும்னா எங்க போகணும்? எருசலேமுக்கு போயிருக்கலாம், சமாரியாவுக்கு போயிருக்கலாம். அவர் ஏன் தீரு சீதோனுக்கு வராரு? அல்லேலூயா. லிசன் நல்லா கவனமா கேளு. பரிசுத்த வேதத்தை நன்கு படிக்கக்கூடிய நபரா இருந்தீனா உனக்குள்ளாக பெரிய சத்தியம், இப்ப நான் சொன்னதிலிருந்தே உனக்குள்ளாக ஒரு பெரிய சத்தியம் உனக்குள்ளாக வந்திருக்கும். அல்லேலூயா. இங்க ஒரு ஸ்திரீ ஆண்டவராக இயேசுவை அவ தேடி வரா. இந்த இடத்துல இந்த சம்பவத்தை நாம் பார்த்த இந்த சம்பவம் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். அவர் போன இடம் இயேசுவை அறியாத ஜனங்களை போன இடம். அவருடைய பிள்ளைகள் இடத்திற்கு அவர் போகல, பிள்ளைகள் அல்லாத இடத்திற்கு போகிறாரு. பிள்ளைகள் அல்லாத இடத்திற்கு சென்று என் பிள்ளைகளுக்கு முதல்ல நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ அந்த ஸ்திரீ ஒரு அழகான ஒரு காரியத்தை அவள் சொல்லுகிறாள். வாசிப்போம். இயேசு 27வது வசனம். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு ஓடுகிறது நல்லதல்ல என்றார். உடனே அந்த ஸ்திரீ சொல்றா, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுவா. சொல்றா, நான் நாய்க்குட்டி. நீங்க அற்புதம் செஞ்சு, அடையாளங்கள் செஞ்சு, அதிசயம் செஞ்சு மிச்சம் மீதி ஏதாவது இருந்ததுன்னா ஆண்டவரே எனக்கு தாங்கப்பா, எனக்கு தாங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், நீங்க சொல்றதெல்லாமே உண்மைதான், ஆனா மிச்சம் மீதி ஏதாவது எனக்கு கொடுங்க ஆண்டவரே என்று அவள் கெஞ்சுகிறாள். இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல ஆண்டவராகிய இயேசு அவர் சொல்றாரு 29வது வசனத்துல, நீ சொன்ன வார்த்தை நிமித்தம் போகலாம். போதும், நீ சொன்ன வார்த்தை நிமித்தம் நீ போகலாம். ஏன் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்னார் தெரியுமா? அந்த இடத்துல இருக்கிற தீரு சீதோன் பட்டணத்துல இருக்கிற எல்லாருக்குமே அவர்கள் யாருக்கும் அடிபணிய மாட்டார்கள். அல்லேலூயா. அவர்களுக்குள்ளாக தான் என்ற ஒரு எண்ணம் அதிகமாக இருந்தது. என்னை யாரு என்ன கேள்வி கேட்பது? அப்படிப்பட்ட சுவாபத்தை உடையவர்களாக இருந்தாங்க. இந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவராக இயேசுவின் இடத்துல அவர் சொல்றா, ஆண்டவரே, மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை அது தின்னுமே. அப்படின்னா ஆண்டவரே, நீங்க சொன்ன மாதிரி நான் ஒண்ணுமே இல்லாதவதான்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. மிச்சம் மீதி ஏதாவது இருந்தா அந்த மிச்சம் மீதி கூட எனக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். மிச்சம் மீதி கூட என் வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்யும். ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க, கொஞ்சம் தயவு காட்டுங்க ஆண்டவரே என்று தன்னை முழுமையுமாக அவள் சரணடைந்தா. அல்லேலூயா. முழுமையுமாக சரணடைந்தா. நல்லா கவனமா கேளுங்க. எந்த ஒரு கிறிஸ்தவன், எந்த ஒரு மகனோ மகளோ ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரிடத்துல தன்னை முழுமையுமாக, தன்னை முற்றிலும் தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல அவன் இருக்கிறானோ, அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. யோபின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் முடிய, மனுஷருடைய மாயத்தை அவர் அறிவார், அக்கிரமத்தை அவர் கண்டும் அதை கவனியாதிருப்பாரோ?
புத்தி இல்லாத மனுஷன் காட்டு கழுதை குட்டிக்கு ஒப்பாக பிறந்திருந்தாலும் பெரு நெஞ்சுள்ளவனாயிருக்கிறான். நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாய் இருக்க ஒட்டாதிரும். அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடன் கொள்வீர். அப்பொழுது நீர் வருத்தத்தை மறந்து கடந்து போன தண்ணீரை போல அதை நினைப்பீர். அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாயிருக்கும். இருள் அடைந்த நீர் விடியற் காலத்தை போல் இருப்பீர். நம்பிக்கை உண்டாயிருக்கிறதுனால் திடனாயிருப்பீர். தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக் கொள்வீர். பயப்படுத்துவார் இல்லாமல் நித்திரை செய்வீர். அநேகர் உமது முகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள். இந்த வார்த்தையெல்லாம் யாரு சொன்னா அப்படின்றது சொல்ல முடியுமா யாராவது? யோபனுடைய ஃப்ரெண்டு, நண்பன். அல்லேலூயா. யோபனுடைய நண்பன். அவன் பேர் என்னன்னு தெரியுமா? சோப்பார். இங்கிலீஷ்ல வந்து ஜோப்பார், இங்கிலீஷ்ல வந்து சோஃபார், தமிழ்ல சோப்பார். ஆமென். அப்படின்னா சோஃபார் இங்கிலீஷ்ல சொல்றேன், சோப்பார் தமிழ்ல வந்து சோப்பார். அப்படின்னா ரைசிங் ஏர்லி, சீக்கிரத்துல எழுவது என்று அர்த்தம். சீக்கிரத்தில் எழுவது. நல்லா கவனமாக கேளுங்க. அந்நாட்களில் எப்படி பெயர் வைப்பாங்கன்னா, அந்த தோற்றத்தை வைத்து, உருவத்தை வைத்து, சுவாபத்தை வைத்து, தன்மையை வைத்து அவர்கள் பெயர் வைப்பார்கள். அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே இவன் வந்து சீக்கிரத்தில் தூங்க மாட்டான் போல இருக்கு. சின்ன வயசுலேருந்தே, பிறந்ததுலேருந்தே அவன் காலங்காத்தால் எழுந்திரிச்சு அவங்க அப்பா அம்மாவை வந்து கஷ்டப்படுத்தி கொண்டு இருப்பான். பார்ப்பாங்க, இவன் ரொம்ப டென்ஷன் பண்ணுறான், இவனுக்கு பேர் வையா சோப்பாருன்னு, இவனுக்கு பேர் வையே சோப்பார். அல்லேலூயா. இந்த சோப்பார் யாரு அப்படின்னா யோபனுடைய சிநேகித, நண்பன். யோபுக்கு எத்தனை நண்பர்கள் இருந்தாங்கன்னு தெரியுமா? ஆக்சுவலா 4 பேர். அதில் 3 பேர் வந்து வேதத்தில் வந்து 2ஆம் அதிகாரத்தில் வந்து நீங்கள் பார்க்க முடியும். சும்மா அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்லுகிறேன். இது என்னோட சப்ஜெக்ட் இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யோபனுடைய 3 சிநேகிதராகிய தேமானியனான எலிப்பாசும், சூகியனான பில்தாதும், நாகமாத்தியானான சோப்பாரும். போதும் 3 பேர். ஆனா 4வது ஒருத்தர் இருந்தான். அல்லேலூயா. There was the fourth man. There was a fourth man. 4வது ஒருத்தர் இருந்தான். அவன் யாருன்னு தெரியுமா? வெரி நைஸ், எலிகு. இவரை எங்க நீங்க பார்க்க முடியுமா? இதே யோபின் புஸ்தகத்துல நீங்க வந்து 32ஆம் அதிகாரத்துல பார்க்க முடியும். சரி, அது போக வேண்டாம், அப்புறமா நீங்க பார்த்துக்கலாம். 32ஆம் அதிகாரத்துல 4வது ஒருத்தனை பார்க்க முடியும். 4வது நண்பன். he was very young. அவர் ரொம்ப சின்ன வயசு. அதனால தான் அதில் பெருசா அந்த 3 பேரோட அவன் கலவ மாட்டான். ஆனாலும் he was a friend. எப்படி டாட்டா, ரத்தன் டாட்டாவுக்கு வந்து ஒரு 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 20 வயசு, 18-19 வயசுல வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? பாருங்க, அவருக்கு என்ன வயசு, எத்தனை பெரிய மனுஷன். உலகமே வியந்து பார்க்கக்கூடியவர், உண்மையிலேயே உலகமே வியந்து பார்க்கக்கூடியவர் ரத்தன் டாட்டா. அம்பானி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ரத்தன் டாட்டாவை போல ஒரு மனிதனை பார்க்கவே முடியாது. பெரிய மனுஷன், ரொம்ப பெரிய மனுஷன், ரொம்ப ரொம்ப பெரிய. அவ்வளோ பெரிய மனுஷனுக்கு 18 வயசுல ஒரு ஃப்ரெண்டு. எப்படி இருக்கு பாருங்க. அல்லேலூயா. எத்தனை பெரிய உயரத்தில் இருக்கிறவருக்கு சின்ன வயசுல ஒரு ஃப்ரெண்டு. யூ வில் நாட் நோ ஹூ யுவர் ஃப்ரெண்ட் வில் பி. உன் நண்பன் யார் என்று உனக்கு தெரியாது. அல்லேலூயா. இங்க இந்த யோபுக்கு அப்படிதான், சின்ன வயசுல ஒரு ஃப்ரெண்டு, சின்ன வயசுல 4வது ஃப்ரெண்டு. ஆமென். அவர் பேர் என்னது? எலிஹு. இங்கிலீஷ்ல வந்து எலிஹு, இங்கிலீஷ்ல எலிஹு, தமிழ்ல வந்து எலிகு, தமிழ்ல எலிகு. சரி, இந்த நண்பன், இந்த 3 நண்பர்கள்ல ஒரு நண்பன் அவன் சோப்பார். அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 11ஆம் அதிகாரத்துல யோபை பார்த்து ஒரு அழகான ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? மனுஷருடைய மாயத்தை அவர் அறிவார், அக்கிரமத்தை அவர் கண்டும் அதை கவனியாதிருப்பாரோ. புத்தி இல்லாத மனுஷன் காட்டு கழுதை குட்டிக்கு ஒப்பாக பிறந்திருந்தாலும் பெருநெஞ்சு உள்ளவனாயிருக்கிறான். ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ளாக அவ்வளோ அர்த்தம். நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், நேரம் இல்லை.
அதனால் இதற்குள்ளாக நான் போகலை. சமயம் கிடைக்கும் போது இதெல்லாம் சொல்கிறேன். இது ஒவ்வொன்றும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது. சும்மா ஒரு காட்டுக்கழுதைக்கு ஒப்பாய் பிறந்த அப்படி கிடையாது. அதனுடைய சுவாபங்கள், அதனுடைய தன்மைகள் என்ன, அது பெரிய விஷயங்கள் செய்யும். அல்லேலூயா. 13ஆம் வசனத்தை பாருங்க. நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால். எவருக்கு நேராக? ஆண்டவருக்கு நேராக உன் கையை நீ விரித்தீர். அப்படின்னா என்ன அர்த்தம்? கையை விரிக்கிறதுன்னா, ஆண்டவரே நான் ஒண்ணுமே இல்லாதவன், நான் எதுவுமே இல்லாதவன். அவன் பெரிய கோட்டீஸ்வரன். உலகத்திலே அந்நாட்கள்ல இருந்ததுலயே அவன் வாழ்ந்த அந்த பூமியில யோபு தான் he was the richest man. ரொம்ப பணக்காரன், ரொம்ப செல்வந்தன், ரொம்ப பேரு புகழ் அந்தஸ்து உடைய ஒரே ஆளு யோபு, பெரிய ஆளு. அவர் சொல்றாரு, யோபுனுடைய நண்பர் சொஃபார், அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால். அப்படின்னா நான் ஒண்ணுமே இல்லை, ஐ எம் நத்திங், ஐ எம் நத்திங், நான் ஒன்றுமே இல்லாதவன், நான் வேஸ்ட். விரித்தால் நலமாயிருக்கும். எப்படி இருக்கும்? நலமா. உம்முடைய கையில் அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றி விட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்கள் வாசமாய் இருக்க ஒட்டாதிரும். எந்த அநியாயமும் உனக்குள்ளாக கொண்டு வராத, கர்த்தர் வெறுக்கக்கூடிய காரியங்கள் எதுவும் உனக்குள்ளாக கொண்டு வராத, எந்த அநியாயத்தையும் உனக்குள்ளாக கொண்டு வராத. அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடன் கொண்டிருப்பீர். அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்டப்பகலை பார்க்கிலும் பிரகாசமாயிருக்கும். இருள் அடைந்த நீர் விடியற் காலத்தை போல் இருப்பீர். நம்பிக்கை உண்டாயிருக்கிறதினால் திடனாயிருப்பீர். இப்படிலாம் இருந்தா உனக்கு நம்பிக்கை வரும். அப்ப திடனாயிருப்ப. தோண்டி ஆராய்ந்து சுகமாய் நீங்க என்ன செய்வீங்க? படுத்துக்கொள்வீர். பயப்படுத்துவார். எந்த விஷயமோ, எந்த சூழ்நிலையோ, எந்த ஒரு காரியமோ உன்னை பயப்படுத்தக்கூடிய ஒரு நிலை வரவே வராது. பயப்படுத்துவார் இல்லாமல் நித்திரை செய்வீர். அநேகர் உமது முகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நண்பன் யோபுவின் இடத்துல சொல்றாரு, இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ உன்னை முழுமையுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. அல்லேலூயா. உன்னை முழுமையுமாக ஆண்டவருடைய சமூகத்துல நீ சரணடைந்து கொள். இந்த ஸ்திரீ, இந்த கானானிய ஸ்திரீ, அவ இயேசு இடத்துல அவர் சொல்ற, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைக்கு எப்படியாவது நீங்க எனக்கு சுகத்தை கொடுங்க, எப்படியாவது நீங்க சுகத்தை கொடுங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது பிள்ளைகள் சாப்பிட்டு திருப்தி அடையட்டும், பிள்ளைகள் சாப்பிட்டு திருப்தி அடையட்டும். அந்த வசனத்துல மறுபடியும் நான் வாசிக்கிறேன். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. அதுக்கு நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், அவர் பிள்ளைகளுக்கு அப்பத்தை கொடுக்கணும்னா எருசலேமுக்கு போயிருக்கணும். அல்லேலூயா. இல்லை மற்ற யூதர்கள் வாழக்கூடிய இடத்திற்கு அவர் போயிருக்கணும். ஆனால் இவர் எங்கே வந்திருக்கிறாரு? கானானியர்கள் வாசம் செய்யக்கூடிய இடத்திற்கு வராரு. அப்படின்னா ஆண்டவருடைய ஜனங்கள் அல்லாத இடத்திற்கு வராரு. அதை நான் சொன்ன அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். எல்லாமே நடக்கிற எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அப்போ ஏன் அப்படியெல்லாம் சொல்றாரு? பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு ஏன் நான் போடணும்னு சொல்றாரு? He was testing her. அல்லேலூயா. அவளுடைய தன்மை எப்படி இருக்கு என்று அவர் பார்க்க நினைத்தார். அநேக நேரங்களிலே நம்முடைய தன்மை எப்படி இருக்கு என்று மனிதர்கள் மூலமாக ஆண்டவர் பார்ப்பார், சூழ்நிலை மூலமாக ஆண்டவர் பார்ப்பார், பிரச்சனைகள் மூலமாக ஆண்டவர் பார்ப்பார், வியாதிகள் மூலமாக ஆண்டவர் பார்ப்பார், போராட்டம், கண்ணீர், அவமானம், எதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளை அடித்து கீழே தள்ளுமோ அதன் மூலமாக நம்மளுடைய சுவாபம் என்ன என்று கர்த்தர் பார்ப்பார். அல்லேலூயா. டோன்ட் ஃபெயில். நீ தோற்று போகாதே, நீ தோற்று போகாதே. வி ஆல் ஃபெயில். நம்ம எல்லாம் தோத்து போயிடுறோம். ஏன்? ஜனங்களுடைய வார்த்தையினால, போராட்டத்தினால, வியாதியினால, பாடுகள்னால அது நம்மளை அழுத்தும் போது என்ன ஆகுது? தோற்று போயிடுறோம். தோல்வியான வார்த்தைகள் வருது, அவிசுவாசமான வார்த்தைகள் வருது, பல வித்தியாசமான வார்த்தைகள் வருது, சுவாபம் மாறுது, எண்ணம் மாறுது, யோசனை மாறுது, எல்லாமே மாறுது, எல்லாமே மாறுது. டோன்ட் ஃபெயில். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு எப்படி போட முடியும்? எப்படி போட முடியும்? அப்போ அந்த ஸ்திரீ அழகான ஒரு வார்த்தையை அவ சொல்றா. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே. போதும் போதும். அவ கேட்கல, எப்படி நீங்க என்னை நாய்க்குட்டின்னு சொல்லுவீங்க?
எப்படி என்ன அந்நாட்களில் நாயோ நாய்க்குட்டியோ நாய் சார்ந்த காரியங்கள் ரொம்ப ஒருத்தனை கேவலப்படுத்தணும் அப்படின்னா நாய்க்கு ஒப்பிடுவார்கள். இப்போ அது பிரச்சனை இல்லை. இப்போ நாய் அப்படின்றது ஒரு பெரிய அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு இது இல்லை. ஆனால் அந்நாட்களில் அது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஒருத்தனை ரொம்ப அசிங்கப்படுத்தணும்னா நாய் சம்மந்தப்பட்ட காரியங்கள் சொன்னால் அவனை ரொம்ப கேவலப்படுது, அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி. நல்லா கவனமாக கேளுங்க. எலியா நிறைய உதாரணம் சொல்லலாம், ஆனால் நேரத்தை வீணடிக்க விரும்பல, அதற்குள்ளாக போகல. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். எலியா தீர்க்கதரிசி சொல்லுவார், எசபேலின் ஆகாபின் ரத்தத்தை என்ன செய்யுமா, நாய் என்ன செய்யும், நக்கும். அல்லேலூயா. அவனுடைய ரத்தம் ஜீவன், ரத்தம் உயிர். அந்த உயிரை என்ன செய்யும், நாய் நக்குன்றார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ரொம்ப ஒரு மோசமானதா அந்நாட்களில் அவங்க அதை எண்ணிக்கொண்டு இருந்தார்கள். அதுதான் அந்த வார்த்தையை ஆண்டவர் இந்த இந்த சீதோன் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் தன்னை ரொம்ப பெருசா அவர்கள் யோசித்து கொண்டு இருந்த அந்த இடத்துல அவர் இந்த ஸ்திரீயை பார்த்து, கானானிய ஸ்திரீயை பார்த்து அவர் சொல்றாரு, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு எப்படி போடுவது? உடனே சொல்றேன், ஆமா நீங்க சொல்றதெல்லாம் மெய்தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆமா ஆண்டவரே, நீங்க சொல்ற மாதிரி நாங்க நாய்க்குட்டி தான். அல்லேலூயா. அப்படின்னா எந்த அளவுக்கு தன்னை முற்றிலும் அவள் தாழ்த்திருந்தா, எந்த அளவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தா இந்த வார்த்தை சொல்ல முடியும். நல்லா கவனமா கேளுங்க. இவ ஒரு கர்த்தருடைய பிள்ளை அல்ல, ஒரு யூதன் அல்ல, இல்ல இவ ஆண்டவரை ஆராதனை செய்கிற ஒரு நபர் அல்ல. கர்த்தரை வெறுக்கக்கூடிய ஆட்கள் இவங்கெல்லாம், கர்த்தரை வெறுக்கக்கூடிய ஆட்கள் இவங்கெல்லாம் பலி செலுத்துகிறவர்கள், பாகாலையும் அஸ்தரோத்தையும் வணங்கக்கூடியவர்கள். ஆண்டவருக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது, எந்த விதத்திலையும் சம்பந்தம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆள் சொல்றாரு, அப்படிப்பட்ட ஒரு ஆள் சொல்றா, ஆமாண்டவரே நீங்க சொல்றபடி அதேதான், நீங்க என்ன சொன்னீங்களோ அதுதான். ஆனாலும் மேஜையிலிருந்து கீழே விழுகிற துணிக்க நாய்க்குட்டிகள் தின்னும் அல்லவா? ஆண்டவரே கீழையாச்சும் ஏதாச்சும் போடுங்கப்பா, மிச்சம் மீதி ஏதாவது இருந்தா போடுங்க. அப்படின்னா எந்த அளவிற்கு தன்னை முற்றிலும் தரைமட்டமாக தன்னை தாழ்த்தி இருக்கணும். லிசன், நல்லா கவனமா கேளுங்க. முற்றிலும் தரைமட்டமா உன்னுடைய சுயத்தை நீ இழக்கும் போது கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. நீ வெறுமையான பாத்திரமாய் என்றைக்கு நீ காணப்படுகிறாயோ அந்த பாத்திரத்தை ஆண்டவர் நிரப்புகிறார். ஆனா நமக்குள்ளாக இன்னும் என்ன இருக்குது? பெருமை வச்சிருக்கிறோம், கொஞ்சோண்டு பெருமை இருக்குது, கொஞ்சோண்டு கர்வம் இருக்குது, கொஞ்சோண்டு வைராக்கியம் இருக்கிறது, கொஞ்சோண்டு தான் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. இதெல்லாம் இருக்குது இன்னும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாக போகிறோம். ஆண்டவர் நிரப்ப மாட்டேன்றார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்ய மாட்டேன்றாரு? நிரப்ப மாட்டேன்றாரு. ஏன் நிரப்ப மாட்டேன்றாரு? இன்னும் அதெல்லாம் ஒட்டிட்டு இருக்குது உன் பாத்திரத்துல, உன் சரீரத்துல, உன் எண்ணத்துல, உன் இருதயத்துல, உன் சுவாபத்துல இன்னும் அது இருக்கு. அது எப்போ உன்னை விட்டு போகுதோ அன்றைக்கு தான் நீ நிரப்பப்படுவாய். அல்லேலூயா. இதுல என்ன ஆச்சரியமான ஒரு விஷயம்னா, அநேகருக்கு அது இருக்குன்னே அவங்களுக்கு தெரியவே இல்லை. அது இருந்தாலும் இதெல்லாம் இல்லைன்னு அவர்களுக்குள்ளாக ஒரு எண்ணம். வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டோ? அல்லேலூயா. வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்துல உண்டோ என்று ஆராய்ந்து உன்னையே நீ புடமிட்டு பார், உன்னையே புடமிட்டு பார். ஆண்டவரத்துல கீழே, ஆண்டவரே என்ன வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்துல இருக்கு, இன்னும் நான் என்ன மாறணும், இன்னும் என்னிடத்துல இருந்து நான் என்ன விடணும், என் தன்மை என்ன போகணும். அல்லேலூயா. நல்லா கவனமா கேளு சகோதரா சகோதரி. என்றைக்கு அப்படிப்பட்ட வெறுமையான பாத்திரமாய் நீ இருக்கிறாயோ அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா உன்னுடைய பாத்திரம் நிரம்பும். அது வரைக்கும் நீ என்னதான் கத்தி கதறி அழுது, என்னதான் கூப்பாடு போட்டு, என்னதான் ஜெபித்து, என்னதான் வேதம் வாசித்து என்ன பண்ணாலும் உன் பாத்திரம் நிரம்பவே நிரம்பாது. அவர் எதிர்பார்க்கிறது அந்த இடத்துல இருந்ததுன்னா அடுத்த நிமிஷம் அந்த இடத்துல சூழல் மாறும். இவர் சொல்றா, மேஜில் ஆண்டவரே நீ மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையிலிருந்து கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே. இந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்துல
த வெரி நெக்ஸ்ட் மூமெண்ட், நல்லா கவனமாக கேளுங்க, சரிம்மா நீ போமா, நான் யோசித்து சொல்கிறேன், நீ போமா, அப்புறமா நான் பார்க்குறேன், நீ போமா, அடுத்த வருஷம் உனக்கு ஏதாச்சும் ஒன்று நடக்கும், போமா 2 மாதத்துக்கு அப்புறம். இந்த நிலை வந்த அடுத்த செகண்ட், அடுத்த நொடி ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது அவர் நீ சொன்ன வார்த்தையின் நிமித்தம், நல்லா கவனமாக கேளுங்க, நல்லா கவனமாக கேளுங்க, இவ சொன்ன வார்த்தையினால அற்புதம் நடக்கல, அந்த வார்த்தை அவளுடைய கிரியையாய் மாறுச்சு. அல்லேலூயா. அநேகர் நம்ம சொல்லுவோம், ஆமாங்க நான் கர்த்தருடைய பிள்ளைங்க, நான் ஆண்டவருடைய காரியத்தை தாங்க செய்கிறேன், நான் கர்த்தருடைய ஊழியத்தை தான் செய்கிறேன். ஆனால் எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணுவான். அல்லேலூயா. எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணுவான். அவனை மாதிரி ஒரு அயோக்கியத்தன்மை எதுவுமே இருக்க முடியாது. ஆனால் பண்ணுறதெல்லாம் பைபிள் வாசிப்பான், ஜெபிப்பான், எல்லா காரியத்தையும் பண்ணுவான். ஆனால் பண்ணுறது எல்லாமே பயங்கரமான காரியம். ஆண்டவர் 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 ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நடக்காது. பேசுகிற வார்த்தை கிரியையில் இருக்கணும். பேசுகிற வார்த்தை கிரியையில் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல சூழல் மாறாது. இவ பேசின வார்த்தை, ஆண்டவரே ஆமாப்பா, மேஜிலிருந்து விழுகிற பிள்ளைகள் சிந்துகிறது நாய்க்குட்டி என்ன செய்யும், அது தின்னும். மூமெண்ட் ஷி செட் அப்படின்னா அந்த நொடி சொன்ன மாத்திரத்திலே அவருடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். இருதயம் முழுமையுமாக அந்த வார்த்தைக்கு இணங்கக்கூடியதாக இருந்தது. வார்த்தையும் இருதயம் ஒன்றா இருந்தது, வார்த்தையும் சுவாபமும் ஒன்றா இருந்தது, அவ பேசின வார்த்தைக்கும் அவளுடைய தன்மையும் ஒன்றா இருந்தது. அநேகருக்கு ஒன்றா இருக்கிறது இல்லை. வார்த்தை ஒன்றாக இருக்குது, தன்மை ஒன்றாக இருக்குது, வார்த்தை ஒன்றாக இருக்குது, செயல்பாடு ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. முன்னாடி ஒரு வேஷம், பின்னாடி ஒரு வேஷம், முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று. சர்ச்சுக்கு வரும்போது கிறிஸ்தவன், சர்ச்சை விட்டு வெளியே போன உடனே உலகத்தான். அல்லேலூயா. முன்னாடி பார்க்கும்போது பிரதர் 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 பிரதர், பின்னாடி அவனா சோல் வினரா, அவன் என்ன சொன்னான், அதுதான். முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று. அல்லேலூயா. மனுஷன் மனுஷனை ஏமாற்றலாம், மனுஷன் ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. நீ மனிதனை ஏமாற்றி கொண்டே இருக்கலாம், நீ ஏமாத்திட்டே இருக்கிற வரைக்கும் நீயும் ஏமாந்துட்டே தான் இருப்ப. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ மனிதனை ஏமாத்திட்டு நீ நல்லா இருக்கலாம் நீ நினைச்சினா நீ தான் ஏமாளி. ஏன்? எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார். நம்மால பார்க்க முடியாது, நம்மால கேட்க முடியாது, ஆனா பார்க்கக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார், கேட்கக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா நீ எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கணும், எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கணும். லிசன், நல்லா கவனமா கேளு. என்றைக்கு உன் சுவாபம் மாறுதோ, என்றைக்கு உன் தன்மை மாறுதோ, என்றைக்கு உன்னுடைய எண்ணம் மாறுதோ, அன்னைக்கு தான் உன் பாத்திரம் நிரம்பும். அல்லேலூயா. அது சொல்றா, ஆண்டவரே மேஜையில் இருக்கிறது பிள்ளைகள் சிந்துகிற அதை கீழே இருக்கிற நாய்க்குட்டி அது தின்னும். அந்த அப்பத்தை நாய்க்குட்டி தின்னும். அந்த வார்த்தையும் அவளுடைய இருதயம், அந்த வார்த்தையும் அவளுடைய சுவாபமும், அந்த வார்த்தையும் அவளுடைய எண்ணமும் ஒன்னா இருந்தது. ஆண்டவர் அதை பார்க்கிறாரு. He sees anything, he sees everything. அவரால் எது வேணாலும் பார்க்க முடியும், உன்னால என்னால பார்க்க முடியாது. அல்லேலூயா. எவன் நல்லவன் எவன் கெட்டவன் நமக்கு தெரியாது. நம்ம முன்னாடி எல்லாம் வேஷம் போடுவான், நல்லவன் நினைப்போம், ஆனா அவனை போல அயோக்கியம் யாருமே இருக்க முடியாது. நம்ம கெட்டவன் நினைப்போம், அவனை போல நல்லவன் யாருமே இருக்க முடியாது. அல்லேலூயா. நல்லா கவனம் போய்களே சகோதரா சகோதரி, நமக்கு ஒன்றும் தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியுதுன்னு சொல்லி உனக்கு தெரிஞ்சா நீ நல்லவனா மாறிடுவேன். ஆண்டவரே எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார் என்று உனக்கு தெரிஞ்சா நீ ஞானமா நடந்துப்ப, நீ புத்தியா நடந்துப்ப. ஆண்டவரெல்லாம் பார்க்க மாட்டாருங்க, அவரெல்லாம் அப்படியே விட்டுருவாருங்க, ரொம்ப வருஷமா இருக்கும் அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனா நீ செய்த அக்கிரமத்துக்கு, நீ பேசின வார்த்தைகளுக்கு, நீ செஞ்ச கிரியைகளுக்கு ஒவ்வொன்றா எழுதி கொண்டே இருக்கிறார், எழுதி கொண்டே இருக்கிறார், எழுதி கொண்டே இருக்கார். ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், மொத்தமும் போயிடும். அல்லேலூயா. தானியேலின் புஸ்தகத்துல நான் பலமுறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு அழகான ஒரு வார்த்தை 5ஆம் அதிகாரம், தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல 25வது வசனம். எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், மேனே மேனே தெக்கேல் உப்பாசின் என்பது இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மேனே என்பதற்கு
தேவன் தன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறையாக காணப்பட்டாய். அல்லேலூயா. உனக்குள்ளாக என்ன நினைப்பு? நீ நிறையா இருக்கிற, நிறைந்திருக்கிற. ஏன் நிறைந்திருக்கிற? நீ பைபிள் நிறைய வாசிக்கிற, நீ நிறைய ஜெபிக்கிற. உனக்குள்ளாக ஒரு எண்ணம், உனக்குள்ளாக ஒரு எண்ணம். முட்டாள். யூ ஆர் அ ஃபூல், யூ ஆர் அ ஃபூல். நீ பேதையா இருக்கிற, நீ பைத்தியமா இருக்கிற, நீ ஒரு முட்டாள். யூ டோன்ட் நோ வாட் யூ ஆர் டூயிங். நீ என்ன செய்யறன்னு உனக்கே தெரியல. ஆண்டவருடைய பார்வையில் நீ எப்படி இருக்கிற? குறைவாய் காணப்படுகிறாய். அவர் எதிர்பார்க்கறது உங்ககிட்ட இல்லை, ஆனா நீ எதிர்பார்க்கறது நிறைய உங்ககிட்ட இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிற. அல்லேலூயா. ஜாக்கிரதையாயிரு முட்டாளே, ஜாக்கிரதையாயிரு. நீ எப்படிப்பட்ட நிலையில நீ இருக்கிறாய் என்று யோசித்துப்பார், யோசித்துப்பார். உன் நிலை எப்படியாக மாறும் என்று யோசித்துப்பார். லிசன் சகோதரா, சகோதரி, என்றைக்கு உன்னை நீ முற்றிலும் நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறாயோ, அதாவது வார்த்தையும் இருதயமும், வார்த்தையும் சுவாபமும், வார்த்தையும் எண்ணமும் எல்லாம் ஒன்னா இருக்குதான்னு பாரு. அப்பதான் மாறும். அது இல்லாம நீ கத்தி கதறி 10 வருஷம் என்ன 30 வருஷம் என்ன வாய்ஸ் நாள் முழுவதும் நீ கத்தி கதறி கொண்டு இருந்தாலும் உன் நிலை மாறாது. இன்ஸ்டன்டா அவருடைய நிலை மாறுச்சு. சொடுக்கு போடுற நேரத்தில் அவருடைய நிலை மாறுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நீ சொன்ன இந்த வார்த்தை நிமித்தம் நீ போகலாம். பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று. ஒரே ஒரு வார்த்தை, சூழ்நிலை மாறிடுச்சு. உன்னுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு வார்த்தை, உன்னுடைய சுவாபம் மாறுச்சுனா, உன்னுடைய எண்ணங்கள் மாறுச்சுனா, உன்னுடைய இருதயம் மாறுச்சுனா உன் வாழ்க்கை மாறும். ஆனா அது என்ன ஆகல? அது மாற மாட்டேங்குது. ஏன் மாற மாட்டேங்குது? அது உள்ள இருந்து போக மாட்டேங்குது. உள்ள இருந்து என்ன ஆக மாட்டேங்குது? போக மாட்டேங்குது. என் சகோதரா, சகோதரி, when you surrender fully, உன்னை முழுமையுமாக ஆண்டவருக்கு நீ ஒப்புக்கொடு. அல்லேலூயா.